வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். காவேரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கங்காவை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அதே மாதிரி குமரன் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கங்கா, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கண்காட்சியெலாம் போட்டிருக்காங்க. நம்ம வேணால் அங்கே போகலாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்கள் போயிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லுவாங்க. உடனே வந்து கங்கா வந்து கண்காட்சியா, அங்கே பெரிய பெரிய அப்பளம்லாம் போட்டிருப்பாங்களங்க, எனக்கு அந்த அப்பளம் வேணுங்க, சாப்பிடணும் போல இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அதெல்லாம் வேணாம், அங்கே நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அங்கே வேறு சாப்பிட்றதுக்காக ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, நீ அங்கே போனால் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், வேணாம் வேணாம், அதெல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரியும், ஹெல்த்திலாம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு குமரன் சொல்லுவாங்க. உடனே காவேரி வந்து என்னது சாப்பாடை சொல்லி ஸ்டால் போடுறாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறமா வந்து காவேரி வந்து பேசாமல் நம்மளும் அங்கே ஸ்டால் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம என்ன அங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா கேட்பாங்க. இல்லைம்மா, எல்லோரும் வந்து சாப்பாடு தான் வந்து அங்கே வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாம்பிள்லாம் இது பண்ணுவாங்க, நம்ம பேசாமல் நம்ம அப்பளத்தை வேணால் அந்தமாரி பண்ணுவோம், யாராவது வந்து பிடிச்சிருக்குன்னு சாம்பிள் கேட்டாங்கன்னா அப்போ மட்டும் பொரிச்சு தர மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் செலவாகும்ல அப்படின்னோடனே குமரன் வந்து செலவை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நெவின் கிட்ட இது விஷயமா பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து யமுனா வந்து செம டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி காவேரி தனியாவா போகிறா, நீயும் போன கூட அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசின உடனே யமுனா வந்து புக்கை அப்படியே டக்குன்னு மூடி வச்சுட்டு எழுந்துச்சு போவாங்க. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்பாங்க. நீங்கள் என்ன காவேரின்னு சொன்னால் மட்டும் அப்படியே ரொம்ப துடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னை விட அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக நம்ம வெண்ணிலாவோட பெரியப்பா வீட்டை கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கே போயிட்டு இந்தமாரி வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் வெண்ணிலா என்ன உயிரோட தான் இருக்கா, எங்கள் வீட்டில் தான் இருக்கா, அவள் உயிரோடு இருக்கான்னு எங்களுக்கும் ஒரு 4-5 மாதம் முன்னாடி தான் தெரியும், என் ஒய்ஃப் தான் கூட்டிகிட்டு வந்தா வீட்டுக்கு, இப்போ என் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்க பெரியப்பா வந்து இல்லைப்பா, என் வீட்லேயே வந்து 2 பொண்ணு இருக்கா ஆல்ரெடி, நான் அதுக்கே என்ன செய்கிறதுன்னு தெரில, நான் இப்போ எப்படிப்பா அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் அவங்க தாய் மாமா வீட்டில் வேணால் போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.